Hi friends, இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் கிரிட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் பேசிக்காக எப்படி ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுறது, அதை எப்படி செட் பண்ணுறது, ரன் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ இதே டெம்ப்ளேட்டை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபைல் நான் grid.html சேவ் பண்ணுறேன். ஆக்சுவலி கிரிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் 4 விதமான கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு தேவையான டிசைன், எஸ்எம்னா ஸ்மாலர் டிவைஸ் டேப்லெட்டுக்கு தேவையான டிசைன், எம்டினா மீடியம் டிவைஸ் டெஸ்க்டாப்புக்கு, எல்ஜினா லார்ஜர் டிவைஸ்னால் லார்ஜர் டெஸ்க்டாப், அந்த ப்ரொஜெக்டர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கிரிட் சிஸ்டம் நம்ம நாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிசைனில். இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைலுக்கு தனியாக ஒரு டிசைனு, டெஸ்க்டாப்புக்கு தனியாக ஒரு டிசைன் அப்படி தனித்தனியாக நம்ம போட தேவையில்லை. நம்ம இதிலே நம்ம என்ன பண்ணலாம், ஒரே டிசைன்லேயே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இதை போட்டுக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ மீடியம் டிவைஸ், இப்போ டெஸ்க்டாப் நான் ஒர்க் பண்ணாலும் டெஸ்க்டாப்புக்கு மட்டும் நம்ம டிசைன் பண்ணுறேன். ஃபியூச்சரில் எப்படி நம்ம எல்லாத்துக்கும் காமனான டிசைன் பண்ணுறதுங்கிறத ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட லிங்க் வந்து என்னோட டெம்ப்ளேட் ஜஸ்ட் நான் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த டெம்ப்ளேட் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறதை பார்த்தோம். ஆனால் இதில் வந்து 2 லைன் அடிஷனலாக உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெப்சைட் என்ன கேரக்டர் செட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வியூ போர்ட் கொடுத்துருக்கேன். மீட்டர் டேகில் வியூ போர்ட் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து என்ன டிவைஸுங்கிறது சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட H1 டேக், அப்புறம் இந்த H1 டேக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த H1 டேக் நான் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிரிட் சிஸ்டம் நாம் போடுறதா இருந்தால் div tag யூஸ் பண்ணுங்க. அந்த div tagக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் நேம் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை நான் லான்ச் பண்ணிடுறேன். லான்ச் இன் க்ரோம் கொடுத்துட்றேன். க்ரோமில் உங்களுக்கு லான்ச் ஆகிடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பார்க்க போகுது கிரிட் சிஸ்டமில் ஒரு கிரிட்டாக இருந்தால் எனக்கு ஒரு ரோ தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். CLS கிளாஸ் ROW ரோ. ஓகேங்களா? இப்போ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 காலம்ஸ் ரோ எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோடய டிவ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோ டிவ்க்குள்ளே இன்னொரு டிவ் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அந்த டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு கிளாஸ் பேர் மட்டும் கொடுக்குறேன். CLASS கிளாஸ் COL கால் ஐஃபன், இது மீடியம் டிவைஸ் MD ஐஃபன், எத்தனை காலம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை காலம்ஸ். பொதுவாக கிரிட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் வந்து 12 தான், அதுக்கு மேலே கிடையாது. 12 தான். 12 வச்சா நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ 12ன்னு கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள COL கால் 12 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனா அவுட்புட்டில் உங்களுக்கு கால் 12 அப்படிங்கிறது வந்திருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஷுவலாக தெரியல, ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் வெல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. வெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ராக்டிவாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 காலம் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, கிரிட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, எனக்கு வந்து 6x6 காலம்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, சேம் இதே அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 12 காலம் பதிலாக எனக்கு 6ஆக பிரிக்கணும் அப்படின்னா நம்ம 6 கொடுத்தா போதும். உங்களுக்கு 2 6 நான் கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 6 பாக்ஸஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 3 கொடுத்துக்கலாம். 3 3 6. இந்த காலம் ஓட நேம் 3 மாற்றிருக்கேன். உங்கள் டிசைனில் சப்போஸ் 3 காலம்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 காலம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 காலம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூசர் லாகின்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். 6 காலம்ஸு லாகின்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள் 3 காலம்ஸ் வந்துருச்சு. இல்லை எனக்கு 7 5 காலம் தேவைப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த காலம்ஸ் ஆட் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 12 தான் வரணும். 12க்கு மேலே வரக்கூடாது. 12க்கு மேலே வந்ததுன்னா அது வந்து எரர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இந்த ரோவை காப்பி பண்ணிக்கிறேன், கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு காலம்ஸ் வந்து எனக்கு 7 ஃபஸ்ட்டு வரணும். ஸோ கால் 7 போட்டிருக்கேன். 7க்கு அப்புறம் பேலன்ஸ் 5 இருக்குது. ஸோ 5 கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இங்கே 7 காலம்ஸ் வரும், அங்கே 5 காலம்ஸ் வந்துடும். சரிங்களா? இதே அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் கூட பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காலம்ஸை நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலம்ஸ் எனக்கு வந்து ஒரு 3 காலம்ஸ் வேணும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 காலம்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
பேலன்ஸ் காலம்ஸ் தேவைப்படுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு 12, அப்புறம் ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 5 கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். சேவ் பண்ணுறேன். டோட்டலாக எனக்கு ஒரு 12 கிடச்சிருச்சு எனக்கு இதில். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இந்த மாதிரி உங்களுக்கு கிரிட்டு ஃபுல்லாக பிரிஞ்சிருச்சு. இதே எனக்கு வந்து 1 காலம் ரோ வேணும் அப்படின்னா 1 காலம் நம்ம கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுறேன், கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MD1ன்னு கொடுத்துருக்கேன். 1 காலம்னா நீங்கள் 12 யூஸ் பண்ணணும். நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிட் வந்து ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் கிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த கிரிட் சிஸ்டம் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிசைனை ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.